நான்காம் அதிகாரம் 14 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14 வெகு தீமை செய்தான். அவருடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. செய்கைக்கு தக்கதாக பதிலளிப்பார். இடம் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். செய்கைக்கு தக்க பதில், பிரதியட்சமான பதில், நீதியான பதில், பூர்ணமான பதில், நிச்சயமான பதில், செய்கைக்கு தக்க பலன். இந்த செய்கைக்கு தக்க பலன் என்று சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4 விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேர் பேத்திகளாவது இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியை விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இப்போ எல்லா சூழ்நிலையும் அவர் செய்வார். இந்த விதவை யார் நம்பிக்கையா இருக்கிறாரா? கர்த்தரே. ஒரு விதவை உண்டு நமக்கு தெரியும். இளம் விதவை அங்க மாமியாரோடு வந்தார். வசன் செய்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனே இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டிலின் அடைக்கால உனக்கு அவனாலே உனக்கு உன் செய்கைக்கு தக்க பலனையும் நிறைவான பலனையும் கர்த்தருக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலன் வாசியுங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடிக்கமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. செய்கைக்கு தக்க பலன், அவராலே பலன். உன் செய்கைக்கு தக்க பலனையும் அவரால் பலனையும் பெற்றுக் கொள்வார். அப்போ அவரை நம்புகிறவர்களுக்கு, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு செய்கைக்கு தக்க